ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 15 தான் பார்க்க போகிறோம். டே 15ல் பாக்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 4 ஹேண்ட்ஸ் வந்து நான் 4 ஃபிங்கர் லெவல் சொல்லி கொடுத்தேன். இது செகண்ட் 4 ஃபிங்கர் லெவல் டிசைன், ஓகேவா? அதில் வந்து நம்ம பாக்ஸ் டிசைன் தான் மோஸ்ட்லி போடுவோம். அதுக்கான டிசைன் தான் முதல்ல பாக்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் லைன் மெத்தட் தான். டபுள் லைன் மெத்தடில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. டபுள் லைன் மெத்தடில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோடு இது பண்ணி லைன் வரைஞ்சிக்கணும். லைன் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஈவனாக பார்க்குற மாதிரி வரையணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவில் ஒரு லைன் கொடுக்கணும். நடுவில் ஒரு லைன் கொடுத்துடணும் எல்லாத்துலேயுமே. நடுவில் லைன் கொடுத்துட்டு லைன் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு டபுள் லைன் ஜாயின் ஆகும்ல, அந்த இடத்துல நம்ம டாட் மட்டும் வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். ஆனாலும் பார்க்க நம்ம ஃபுல் டிசைன் போட்டு முடித்தோன்னு கிராண்டாக தெரியும். இந்த டிசைன் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா, நான் டாட்ஸ் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வைக்கிறேன்னு. அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சிடணும், ஓகேவா? அதுதான் பார்க்க நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேம் அதே மாதிரி பாக்ஸ் டைப்னாலே இந்த கோடு அதுதான், அது வேறு எதுவும் மாற்ற முடியாது. ஸோ இதே மாதிரியே பாக்ஸ் வரைஞ்சிட்டு எல்லாமே நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கணும். ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல முடியுன்றதை கரெக்டாக நம்மளுக்கு போட கற்றுக்கிட்டோம். அப்புறம் பூ மாதிரி அந்த தெரியுது அவங்களுக்கு நான் எப்படி வரைகிறேன்னு, அந்த மாதிரி சென்டரில் 4 பக்கம் அந்த பூ வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கணும். நான் வரைகிற மாதிரி ஃபுல்லாக பூ வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு டாட் நடுவில் ஒரு டாட் வைக்கிற மாதிரி வரும், ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கணும். இதில் நம்ம வந்து கொஞ்சம் இது நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க மெஹந்தி இருக்கலாம், அந்த மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் மெஹந்தி. உங்களுக்கு வேணும் 10 ருபீஸ் தான் ஒரு மெஹந்தி. 10 மெஹந்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வராது. ஸோ நீங்கள் இந்த மெஹந்தி நீங்கள் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா என் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இது ப்ராக்டிஸ் மெஹந்தி எவ்வளோ ஃப்ளோலெஸ்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நல்லாயிருக்கும் இந்த மெஹந்தி, ஓகே? இப்போ வந்து டாட் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கலாம். ஒரு ரிச்சாக தெரியுமா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியுதுல்ல, ஒரு கேப்பே இல்லாத மாதிரி நல்லா சூப்பராக அழகாக தெரியுதுல்ல. ஸோ இந்த இதுவும் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும், ஓகேவா? செகண்ட் வந்து டபுள் லைன், ஃபர்ஸ்ட் இது போட்டோம்ல அந்த மாதிரி செகண்டும் டபுள் லைனில் போட்டு வரைஞ்சிக்கலாம். டபுள் லைன் இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கட்டம் வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து போர்டில் வரையும் போது கையில் வரைஞ்சோன்னா நம்ம நேராக தான் வரைவோம். போர்டில் வரையும் போது கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதனால தான் ஓரளவு தெளிவில்லாத மாதிரி இருக்குது, ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் டாட்ஸ் நான் வரைய போகிறேன், அவ்வளோதான். இதோட இந்த மெத்தடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தடு உங்களுக்கு தெரியினாலும் பார்டர் டிசைனில் மேக் பண்ணி அனுப்புங்க, நானும் அதை பார்க்குறேன். இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. 3D டிசைன்ஸ்லாம் அடுத்தடுத்து வர பார்ப்போம். இன்னொன்று சொல்லணும், இந்த பேசிக் மெத்தடு அட்வான்ஸ் மெத்தட் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ லைனாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாமே. இனிமேல் அட்வான்ஸ் மெத்தட் நிறையா வரப்போகுது. ஸோ கவனமாக பாருங்கள்.